உங்கள் பிழைக்கடை தோட்டத்து என்று வாசகத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள். பிழைக்கடை என்பதை மிருதுக்கு பின்புறமாக குறிப்பிட்டார். வீட்டிற்கு பின்புறத்தினை பிழைக்கடை தோட்டத்து என்று சொன்னார்கள். உண்மைதான். ஆனால் இந்த பாசுரத்திலே அது இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாது பின்பெறும் இருக்கக்கூடிய சிறு குட்டைக்கு சொன்னாள் வாவியுள் என்று சொன்னாள். அது தடாகத்தில் உள்ள என்று பொருளாகிறது. வாவியுள் என்பது தடாகத்தில் உள்ள. தடாகம் என்பதற்கும் இந்த பாசுரத்திற்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிழைக்கடை தோட்டத்து வாவியுள் என்றாள். உங்களுடைய பக்தர்களாகிய பகவானை கொண்டாடக்கூடிய அனைவரின் உடலில் பிழைக்கடை தோட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிழைக்கடையை குறிப்பதல்ல. பக்தனாகிய மனிதனின் உடலில் பின்புறம் இருக்கக்கூடிய புதமான இடத்தை குறிப்பதாக வைத்திருக்கிறார். சரி, இது தவறு என்று வைப்போம். வாவியுள் என்று நாம் மீண்டும் வரைந்துள்ளார். வாவியுள் என்பது தடாகத்தில் என்பது பொருள். தடாகம் என்றால் நீர் ஓட்டத்தினை ஓட வைத்துக் கொண்டிருப்பதற்கு தடாகம் என்பது பொருள். நீர் ஓட்டத்தினை ஓட வைத்துக் கொண்டிருப்பது தடாகம் என்பது பொருள். தோட்டத்துக்குள்ளே தடாகம் அமையுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இது கிருஷ்ணனுடைய பக்தர்களின் உடலிலே இருக்கக்கூடிய பின்பகுதியான குதத்தை குறிக்கிறது. குதம் என்பது மலம் கழிக்கக்கூடிய இடமாகும். அந்த மலம் கழிக்கும் இடத்தை பிழைக்கடை தோட்டத்து என்று ஆரம்பிக்கிறார். உங்கள் என்பது பக்தர்களை குறிக்கின்றது. வாயுள் தடாகத்துள், தடாகம் என்பது நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இடத்திற்கு தடாகம் என்று பெயர். சரி, இது குண்டலி சக்தியை புதத்திலிருந்து சிரசு வரை எழுப்புவதற்கு அர்த்தமாக தடத்தை தடாகத்துள் என்று சொன்னார். அது போகட்டும். இந்த பாசுரத்திலே முன்னாள் ஹரிநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தபடியால் தூங்கி போன கோபியர்கள் மறுநாள் எழுந்து பற்களை துறக்காத வண்ணம் பாடியிருக்கிறார். இதுதான் 14வது பாசுரத்தின் மையம். முன்னாள் இரவு ஹரிநாமத்தை பேசும் பொழுது வெற்றிலை சுருளை தேனில் நனைத்து கண்ணன் அருகாமையில் அமர்ந்திருப்பதாக நினைத்து கண்ணனுக்கு ஒரு சுருள், தனக்கு ஒரு சுருள் என்று அறிகின்ற பெயரோடு அந்த வெற்றிலை சுருளை மென்றார்கள். மென்றபோது இறைவன் தத்ரூபமாக எழுந்தருளி கோபியின் வாய்க்குள் இருக்கக்கூடிய வெற்றில் சுருளை எடுத்து தான் முன்வென்றார். அப்பொழுது ஹரிநாம ஸ்மரணையோடு அந்த பெண்கள் தூங்கி விடுகின்றனர். யமுனைக்கு போவதற்கு 2 மணி அளவில், முன்னிரவு 2 மணி அளவில் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய பற்கள் முன்னாள் வெற்றிலை சுருள் மென்றதால் செங்கல் பொடி போன்று கோவில் நிலை போன்று இருந்ததாக வர்ணிக்கின்றார். 15வது பாசுரத்திலும் அதே வண்ணம் வருகின்றது. தோற்ற போதே எல்லே
இளங்கிளியே இன்னம் உருங்குதியோ என்கிறாள். இதுவரையில் யார் யாரை எழுப்புவதாக ஒரு குழப்பம் இருந்தது. ஆண்டாள் நடந்தவரும் சதங்கையை கேட்டு எம்பெருமான் இறங்கி வந்து வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கால் கொலுசின் ஒளியை கேட்க வந்திருந்தான். எம்பெண்வான் வருகையை எதிர்நோக்கிய பெண்கள் தூக்கத்திலே அதை கண்டு துருத்துவது போல் பாசுரத்தை பாடியிருக்கிறார்கள். சரி, அது போகட்டும். ஆண்டாள் வந்து எழுப்புவதாகவும் அமைகிறது. மற்றும் ஆண்டாள் முன்னும் உள்ள தெருவில் எழுப்பி மாற்றுத் தெருவுக்கு சென்று எழுப்புவதாகவும் அமைந்திருக்கிறது. இங்கே எள்ளே தோழியே என்பது மேல் பொருள். தோழி என்பதன் பொருள் 60 வயதாகவும் இருக்கலாம், மற்றவளுக்கு 40 வயதாகவும் இருக்கலாம். அதற்கு தோழி என்பது நேர். தோழியில் நேர் பொருள் சக வயது உள்ளவர்களை குறிக்கும். ஆகவே எள்ளே என்றாள். இளங்கிளியே என்றும் வரைந்துவிட்டாள். அதற்கு பொருள் என்ன? திருமணம் ஆகாத இளம் பெண்களாக இருக்கக்கூடியவருக்கு இளங்கிளியே என்றும் எள்ளே என்பது நேர் பொருள் கண்ணனை காணச் செல்லக்கூடிய பக்தர்களை மட்டும் குறிப்பதே இந்த எள்ளே. ஏ சகியே என்பது பொருள். கிளியானது இளம் கிளியே என்றாள். பாசுரத்தை பாடிய ஆண்டாள் இளம் கிளியே என்று இங்கே குறிப்பிடுவது அரங்கனின் கையிலே இருக்கக்கூடிய கிளியானது இரங்கா இரங்கா ரங்கா இரங்கா ரங்கா என்று சொல்வது போல் பாசுரம் அமைத்திருக்கிறாள். எள்ளே இளங்கிளியே. ஒரு கிளி கூட அரங்கன் இறங்கி வருவான், அரங்கன் இறங்கி வருவான். இரங்கா இரங்கா ரங்கா இரங்கா என்று கிளி சொல்கிறது. பாசுரத்தின் சாயல்படி அரங்கனின் கையில் இருக்கக்கூடிய கிளியை போன்ற இனிய சொற்கள் உடைய பெண்ணே. அந்த கோபியர்கள் கூட கண்ணனை மனதார வேண்டுவதாக போகும். அப்படி வேண்டிய பெண்கள் இன்னும் ஒருங்குதியோ நாங்கள் வந்திருப்பதை தெரிந்தும் சகி என்று சொல்லிவிட்டார் அல்லவா? நாங்கள் வந்திருப்பதை தெரிந்தும், அதாவது உணர்ந்தும், இன்னும் என்ற சொல் ஏன் வரைந்தாள் என்றால், அரங்கனின் கையிலே இருக்கக்கூடிய கிளி அரங்கா இரங்கா வருவாய் என்று சொல்கிறது. உண்மைதான். அதை உணர்ந்த நீ சகியை குறிப்பிடுகிறார்கள். இன்னும் அரங்கன் கையில் இருக்கக்கூடிய கிளி அரங்கா என்பதை சொல்லி காதில் கேட்டு உணர்ந்த ஒரு கோபியரை பார்த்து மற்றொரு கோபியர்கள் சொல்வது போல். அதனால் இங்கே இன்னும் முரண்குதியோ தூங்குவது நியாயமோ என்று எழுப்புவதாக முதல் வரியில் அமைந்துள்ளது.
உருங்குதியோ அதன் பொருள் பாருங்கள். முன்பாசனத்தில் அரிக்கி வெற்றிலை சொல்லை கொடுத்து தானம் என்றார்கள். அது கற்பனையில் நிகழ்ந்தது. கற்பனையின் வெள்ளோட்டத்துப்படி வெற்றிலை சொல்லை வெல்லும் போது தத்ரூபமாக இறைவன் அங்கு எழுந்தருளி கோபியன் வாய்க்குள் இருக்கக்கூடிய எச்சிலான வெற்றிலை சுருளை தன் விரல்களால் எடுத்து தன் வாயிலிட்டு மென்றான். அப்பொழுது அரங்கன் பக்தரின் எச்சிலை அமிர்தமாக உண்டென்றான். இந்த காட்சியை கண்ட நீங்கள் உறங்கியிருக்க மாட்டீர்கள். அந்த ஆனந்தத்திலே நீங்கள் உறங்குவது போல் இருக்கும். ஆகவே உறங்குதியோ தூங்குவது நியாயம்தானோ என்று சொல்வதாக பாசுரத்தில் முதல் வரியை அமைத்திருக்கிறாள். ஆண்டாள் கூட இங்கே இரண்டாவது நிலை கடந்த மூன்றாவது நிலை அடைகிறாள். முதல் நிலையில் கண்ணனை கோபியர்கள் சந்தித்ததாக பொருள் வருகிறது. கண்ணனும் கோபியரும் ஓரினமாக ஆகிறது ஒன்று. அதற்கு மையப்பாதமாக அமைவது வெற்றிலை சொல். அடுத்து ரங்கனும் இறங்கி வரும் ரங்கனும் கிளியும் இரண்டாகும். மூன்றாவது நிலைதான் ஆண்டாள். ஆகவே இந்த தூங்கி எழும் பாட்டை, அதாவது பாசுரத்தை இலகுவாக முதல் வரியில் உரைத்திருக்கிறாள். எள்ளே இளங்கிளியே இன்னும் முருங்குதியோ என்று பாலிருக்கிறாள். எப்படி தூக்கம் வரும்? கிளியின் சத்தத்தை அருங்கா என்று கேட்டாள். அரிக்கி வெற்றிலை சூளை கொடுத்து மயங்கி விட்டார்கள். இது உறக்கம்தானா? அல்லவே. இது தியானத்தில் சமாதி நிலை அடையக்கூடிய தத்துவார்த்தத்தை இந்த 15வது ஸ்லோகத்தின் முதல் வரியில் சேர்த்துள்ளார். 15வது ஸ்லோகத்தை முதல் வரியில் சேர்க்கின்றார். செல்லென்றடையேன் நங்கை மீர் போதர் என்றேன் என்று அடுத்த வரியை அமைக்கின்றார். சில்லென்று அழைப்பதை சில் கென்று சிறு சிறு என்று அந்த ஓசை சில்லென்றடை ஏன் ஏதோ ஒரு ஓசையின் வயமாக எழுப்புவதை இந்த பாசுரத்தில் 2வது வரியிலே அமைத்திருக்கிறார். உண்மைதான். முன்னாள் இரவு ஹரிஸ்மரணை ஸ்மரணையின் பலனால் கோபியர்களின் எச்சிலை உண்டாகும். அரங்கனோ மன்னவனோ கண்ணனோ தெரியாது. உண்டது எச்சில். அந்த ஆனந்தத்திலே தூங்குகின்ற ஒரு பெண்ணை சிலுகு சிலுகென்று அழைக்காதே போல் என்று தூங்குகிற ஒரு பெண் உரைப்பதாக அடுத்தொரு வரியிலே சொல்கிறார்.
சில்லென்றடியேன் நின் நங்கை நீர். இங்கே நங்கை நீர் என்பது பூரணத்துவம் அடைந்தவள் என்பது பொருள். பூரணத்துவம் அடைந்தவள். பிறந்தபின் திருமணமாகி திருமணமான பின் உடலுறவின் வயத்திலே பிள்ளை பெற்று வீடு கட்டு மாடி கட்டி 16 வகையான செல்வங்கள் அடைந்து 17 இறைவனை உணர்ந்து 17வது செல்வம். 18வது செல்வம் அந்த இறைவனை உணர்ந்ததை அடுத்தவருக்கும் உணர்த்தி வைப்பது ஐஸ்வர்யம் என்பார். இவர்களுக்கு கூட மரணம் சித்திக்கும் என்பது பொருள். இங்கே நங்கை நீர் என்று சொல்கிறாள். இதற்கு முன் அவதாரத்தில் இந்த கோபியர்கள் ராமனோடு வந்தார்கள். அதுதான் அந்த குரங்கினம். அடுத்து கண்ணனோடும் வந்து விட்டார்கள். அதுதான் அந்த கோபியர் இனம். இந்த 2 இனத்தை பாருங்கள். முன் ராமாவதாரத்திலே குரங்கினமாய் வந்தார்கள் தேவர்கள். ராமனுக்கும் சேவை செய்தார். குரங்கு கூட பாரம் கட்டினார். என்ன விந்தை அது! அங்கே வாரி ஒருவன்தான் ராமன் வழியாக முக்தி அடைந்தார். குரங்கினத்திற்கு ஆனந்தம் போதிய அளவு கிடைக்கவில்லை. அடுத்து ஆண்டாளை தலைவியாக வைத்து கோபியர்களாய் வந்தார்கள். 2 அவதாரத்திலும் உடன் வந்த ஒருவரைதான் பூர்ணை என்பது சொல்லப்படும். உருமாறினால் கூட இந்த பெண்களை நங்கை நீர் என்பார்கள். சில்லென்று அடியேன் நின் நங்கை நீர் போதகின்றேன். போதகின்றேன். நீங்கள் வந்திருக்கக்கூடிய பெண்கள் எழுப்புவதாக சொல்கின்றாள். கொண்டிருக்காரோ உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் புறப்பட்டு வருகிறேன் என்றாள். இரண்டு அவதாரத்தின் நோக்கம் இறைவனோடு புறப்பட்டுதான் வந்தாக வேண்டும். ஆகவே போதார் கின்றேன் என்றாள். வெற்றிலை சுருள் கண்டு நின்று தூங்கிய ஆண்டாள் கோஷ்டியினர் உறக்கம் வருமோ வராதென்றோ, அதனால் தானோ போதல்கின்றேன் புறப்பட்டு வருகின்றேன் என்று பொருள்படும்படி சொல்கின்றாள்.
கொண்டு மார்கழி என்று ஆரம்பித்தாள். பறவையனைகளை குறிப்பிட்டாள். கீழ்வானம் சிவந்தது என்று சொன்னான். இரவிலே கீழ்வானம் சிவக்குமோ? சிவக்காது. ஆண்டாள் கூட்டுத்தனமானவள். இரவு 2 மணிக்கு வைகுந்தத்திலிருந்து பெருமான் இறங்கி வருகிறார் என்பது பொருள். இறங்கி வரும்போது வைகுந்தத்தின் ஒளி பூமியை கீழ்நோக்கி வரும். அப்படி கீழ்நோக்கி வரும்போது கீழ்வானம் என்று அவள் சொன்னதில் தப்பில்லை. இங்கே கிளியரை ஒப்பாக குறிக்கிறாள். இதற்கு முன் ஒரு பாசுரத்திலே கீசு கீசென்றும் சொல்கிறாள். அதாவது 4 அறிவு இருக்கக்கூடிய பறவையினத்தை இந்த பாசுரங்களில் கோடிட்டு காட்டுகிறாள். நான்காவது அறிவு நான்கறிவனை சார்ந்த பறவை இனத்தினை இந்த பாசுரங்களிலே கோடிட்டு காட்டுகிறாள். வல்லையும் கட்டுரைகள். வல்லை பேச்சிலே சமர்த்தான வல்லை உன் உனது உனது பேச்சில் சமர்த்தான உறுதிமொழியை குறிக்கிறது. இறைவனை முன்னாள் முன்பாசுரத்துப்படி தேவர்களும் மூவர்களும் தொழாத வண்ணம் தொழுதார்கள். அது மட்டுமா, கோபியர்கள் இருந்த இடத்தில் புல் இறைவனை தொழுதது. அந்த புல் இறைவனை எப்படி தொழுதது? காலை பனித்துளிகள் புல்லின் மேற்புறத்தில் தங்கியிருந்தது. அந்த புல்லின் மேற்புறத்தில் தங்கியிருந்த பனித்துளிகள் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசித்தது. வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்த இறைவன் ஒருபுறம், அவன் ஒளி மறுபுறம், நட்சத்திரங்கள் போல் புல்லின் மேல் அமைந்த பரிந்துளைகள் மறுபுறம். கீழ்வானம் செலுத்து விட்டது. கீழ்வானம் சிவந்து விட்டது. இத்தனை ஜீவ ஜடராசிகள் கூட இறைவனை தொழுதல். அதுதான் இங்கே வல்லையும் பேச்சிலே சாமர்த்தியமான உன் உனது உனது என்பது இங்கே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயர்பாடி இடைச்சிகளை குறிக்கின்றது. இடையர்களே அல்ல. பாசனம் பெண்ணாகவே அமைத்து விட்டாள். வல்லையும் கட்டுரைகள் இங்கே நேற்று நடந்த பாசனத்தின்படி உறுதிமொழியாக சொல்கிறாள்.
கட்டுரை என்பது உறுதிமொழி. 14 பாசுரம் எதற்கும். இந்த 14 பாசுரத்திலும் இறைவனின் நிலையை ஆண்டாளை விட தூங்கிக் கொண்டிருந்த கோபியர்கள் தான் உணர்ந்தார்கள். அந்த உணர்ச்சியை இங்கே உறுதிமொழியாக சொல்கின்றாள். அதனால் வல்லை என் கட்டுரைகள் என்று உரைத்தாள். பண்டே என் வாயறிதும் எழுப்ப வந்தவர்கள். பண்டே என்பது முன்பே. இந்த பேச்சு வல்லமையை யாம் அறியோம் என்றாள். இறைவனின் தரிசனத்தை அறிந்ததன் அறிவை உறுதிமொழி என்றார்கள். அதுதான் கட்டுரைகள். வல்லையும் கட்டுரைகள் என்பார். பண்டே வாயறிதும் முன்பே பேச்சு வல்லமை உடையதை அறிவோம் என்பது பொருள். இறைவனும் தரிசனத்தை கண்டுவிட்டால் பேச்சின் அறிவு வருமோ வராதோ, வந்தே தீரும். இதற்கு ஒரு ஆண்டாள் தேவையில்லை. தூங்குகின்ற பெண்ணுக்கே அரங்கனின் நிலை தெரிந்துவிட்டது. ஆண்டாள் கூட பாசுரம் எழுதி இங்கே மதிமயங்கி போனாள். ஆண்டாள் எழுந்ததாகவும் கோபியர்களை எழுப்புவதாகவும் இறைவனை தொழ வேண்டும் என்பதும் பாசுரத்தின் நோக்கம். அதுக்கு ஆயிரபாடி பெண்கள் ஆண்டாளாக இருப்பினும் அறிவின்மைதான் உனக்கு. நாங்கள் 14 நாட்களும் இறைவனை துஞ்சும் போதே பார்த்துவிட்டோம். எங்கள் வீடுகளுக்கு அறத்தின மணிவிளக்காய் இருந்தவன் அவனே. அப்படிப்பட்ட எங்களுக்கு பேசும் வல்லமை இருந்தது உண்மைதானே. அதைதான் இங்கே வல்லீர்கள் நீங்களே நானா தாயுடுக என்று இருக்கிறாள். சரி, ஆனால் முதல் வரியிலே கிளியை ஒப்பாக பாடுகின்றனர். அரங்கனிடத்தில் கிளி இருப்பது கோகலம், பாடுவது கிருஷ்ணன் லீலை. திருமணமோ அரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் சம்பந்தம் உண்டு பாருங்கள். சம்பந்தம் இல்லை. அரங்கனை ஆண்டாள் எழுப்பினாள். ஜீவம் பரத்திற்கு தத்துவம் இது. ஆனால் சகியை கிளியோடு ஒப்பிடுகின்றாள். அந்த தத்துவ விசாரத்துக்கு சற்று நகர்ந்து வந்து பாருங்கள். ஒரு வேடன் அதிகாலை வேட்டைக்கு சென்றான். வேட்டைக்கு செல்லும் பொழுது ஆயர்பாடியின் முதல் தெருவை அடைந்து நடந்து கொண்டிருந்த போது கிளி பேசியதான்.
புல், வில், தொற்று என்று சொல்லலாம். அந்த கிளியாட்டக்காரன் பயந்து மறுதெருவுக்கு ஓடிவிட்டான். மாற்று தெருவுக்கு போனவன் அங்கே கூட ஒரு ஆசிரமத்திலே கிளிகள் கூவிக்கொண்டிருந்தன. அதன் தத்துவ விசாரத்தை பாருங்கள். மந்திரம் அதன் காதில் ஒழித்து அரங்கா அரங்கா என்று தன் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிளிகள் கூட அரங்கனின் பெயர் சொல்லுவதாக இங்கே பொருள். வேடவரிடத்திலே இருக்கக்கூடிய கிளி வேட்டைக்கு சம்பந்தமான வார்த்தைகளை பேசும். ஆனால் ஆசிரமத்துக்குள் இருக்கக்கூடிய கிளிகள் யாகத்துக்கு தேவையான மந்திரங்களை வகுத்துவிட்டன. இங்கே ஆண்டாளும் கோப்பர்களும் ஆசிரமத்துக்கிளியாக ஒப்புமை தவந்து விட்டாள். ஒல்லை நீ போதாய், ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைமை. ஒல்லை என்பதன் பொருள் இடுமனை எழுந்து புறப்படுவது என்பது பொருள். ஒல்லை நீ என்றாள். கோபியர்கள் 14,000 கோபியர்கள் எழுந்து குளித்து யமுனைக்கு சென்று விட்டார்கள். என்ன நேரம்? முன்னிரவு 2:30 மணி. காரணம் என்னவாக இருக்கும்? வைகுந்தத்து பெருமான் கீழே இறங்கி வரும் நேரம். வானத்தின் ஒளிக்கதிர்கள், வைகுந்தத்தின் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. அங்கே இருள் இருக்குமோ? மீதமுள்ள கோபியர்கள் எழுந்திராத வண்ணம் பொறுத்து பொருளுகின்ற அவர்களை ஆண்டாள் நீ என்று ஏகவசனமாக சொல்லிவிட்டாள். ஒல்லை நீ, தூங்குகின்ற நீங்கள் சடுக்கென்று எழுந்து எங்கள் எழுப்பு வந்த எங்களின் அணியிலே புகுதல். இறைவனை தொழுகின்றவர்கள், தொழுது கொண்டிருப்பவர்கள், தொழுவதற்கு தாமதமாக இருக்கக்கூடிய அணியர்கள் எழுந்து இவ்வணிக்குள் புகுதல் என்பது பொருள். ஒல்லை நீ போவதாய், இந்த அணியில் உடனே நீங்கள் வந்து உள்ளே புக வேண்டும் என்பது பொருள். உனக்கென்ன வேறுடையை. இங்கே சொல் மாற்றமாவதை கவனிக்க வேண்டும். வெள்ளை நீ என்று குறிப்பிட்டாள். அதற்கு உள்ளிருப்பவள் பதில் சொல்வது போல் உனக்கென்று வேறுடையை, உனக்கு வேறே எந்த பிரயோஜனமாய் இருக்கின்றாய்? இறைவனை காட்டிக் கொடுப்பதற்கு மட்டுமே
வெளியிலிருந்து கூறுகளில் வேலை என்பது பொருளாகிறது. எல்லோரும் போந்தாரோ அடுத்தது. இதற்கு முன் உனக்கென்ன வேறுடைமை? உள்ளிருந்து வெளியிலுள்ள கோப்பர்களை உனக்கென்ன வேறே? இறைவனின் நாமத்தினை சொல்ல பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பது பொருள். உனக்கென்ற வேறுடையை எல்லோரும் தூங்கினவள், எழுந்தவள், ஆண்டாள், அரங்கனை கிளியை தவிர்த்து எல்லோரும் பாசுரத்திலே எல்லாரும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இறைவனை அடைய முடியாதவர்கள் என்பது பொருள். இறைவனை அடைய முடியாதவர்களை சிறு தன்மை உள்ளவர்கள் என்பது பொருள். இங்கே எல்லோரும் என்பது உணர முடியாத சிறுமியர்கள் எல்லாரும் என்பது பொருள். போந்தாரோ அப்படி உணர முடியாதவர்கள் கூட உணர்ந்து எழுந்து வெளியே வந்தனரோ? கொல்லை நீ என்று ஆரம்பித்தாள். உள்ளிருந்து வந்தது அடுத்த வழியே எல்லாரும் போந்தாரோ என்று சொன்னாள். போந்தார் போந்தெண்ணிக்கொள். எழுந்து வந்தவளை பார்த்து அடுத்தொரு கோபியர்கள் சொல்வது போல் உன்னுடைய வாசலில் எழுந்து வந்த உன்னை காண வாசலிலே நிற்கின்றார்கள் என்பது பொருள். போந்தார் என்பது கோபியரின் சிறு கூட்டம் மற்றொரு கோபியர்கள் வாசலிலே கிடந்தனர் என்பது பொருள். கிடந்தனர் என்பது இங்கே உள்ளிருப்பவளோ இறைவனை 14வது பாசனத்திலே உணர்ந்து விட்டால் உணர்ந்தவளை எழுப்ப தேவையில்லை, எழுந்து வந்துவிட்டாள். அவள் உணர்ந்தாளோ அந்த உணர்ந்தவளின் வாசலிலே இவர்கள் நிற்பதை கிடந்தார் என்று சொன்னார். போந்தார் என்பதற்கு மற்றொரு குழுவான கோபியர்கள் இந்த வாசலிலே கடந்தனர் என்பது பொருள். போந்தெண்ணிக்கொள். சரி, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த விஷயம். பாசுரத்தின் கூற்றுப்படி 16,000 கோபியர்கள் தங்கள் வீடுகளை பூட்டாது
யமுனையில் நதியை நீராடி அரங்கனை காண, இங்கே அரங்கன் என்பது கண்ணன் என்பது பொருள். யமுனைக்கு சென்றனர். மீதம் இருக்கிறவர்களை ஒருவரை ஒருவர் எண்ணிக்கொள்கிறார் என்பது பொருள். எண்ணிக்கொண்டோடு அல்லாது ஆனை கொன்றானை பெண்ணொருத்தி ஒருவராலே பெண்ணொருத்தியின் ஒருவரால் பெண்ணொருத்தியால் மட்டுமே இந்த மாதிரி பாசுரந்தனை புனைய முடியும். வல்லானை கொன்றானை நெய் நெய் என்ற 2 எழுத்துக்களை குறிப்பிடுகிறாள். வல்லானை கொடிய வல்லமை உடைய வல்லானை. அந்த நெய் ஒரு யானையை குறிப்பிடுகிறது. கொன்றானை கொன்றவனாகிய கண்ணனை குறிப்பிடுகிறது. பெண்ணொருத்தியால் மட்டுமே இது போன்று ஒரு பாசுரத்தை இறைவனின் பாதத்தில் வைக்க முடியும். அதுதான் இங்கே வல் ஆனை கொன்றானை. வலிமை உள்ள வாலையா பேடமெனும் ஏனையை கொன்றவனை என்பது பொருள். வல்லானை கொன்றானை இரட்டை சுழி நெய் வல்லானை கொன்றானை. மாற்றாரை யானையை விட்டான், பாகாசுரனை விட்டான், மடையன் போதனையும் விட்டான். துடைய நடுங்கிய மன்னவன், அவருக்கு பெயர் மாற்றாரை. பயந்தவனுக்கு மாற்றாரை என்று பெயர். அவனே கண்ணனுக்கு பகைவனானான். கம்சன் என்பது இங்கே பொருள். மாற்றழிக்க மாற்று என்பது இங்கே ஆணவத்தை குறிக்கும். மாற்று ஆணவம். கம்சனுக்கு ஆணவம் குறைந்திருக்க வேண்டும். போதனையை ஏவினான். ஒரு பாலாடை அளவு பால் கொடுத்து கண்ணனுக்கு தாயானாள். போதனை படலம் மோட்சத்தில் முடிந்தது. கொக்காக வந்தவனை கீசு என்று பாடலோடு வாய்ப்பிழந்து முக்தி அடைத்தான். வண்டியாக வந்தனை தூளாக்கி மோட்சம் கொடுத்தான். கம்சனுக்கு அறிவிருந்திருக்க வேண்டும் இல்லையா? அந்த அறிவில்லாதவனை மாற்றாரை என்று குறிப்பிடுகிறாள். அந்த மாற்றாரை என்பது பகைவரான கம்சனை என்பது பொருள். மாற்றழிக்க ஆணவத்தின் வழியே உருவெடுத்த தன்னை வெல்வாரில்லை. மாற்றழிக்க அழிப்பதற்கு சாமர்த்தியமானவன் இல்லை என்பது அவனை கூட அழித்து விட்டான் இந்த பேரரசன்.
ஆகவே வல்லானை கடைசி வரி. மாயனை பெண்களில் மாயா வலையில் அகப்பட்டது போல் இருந்த கண்ணனை ஒரு ஒப்பனைதான். அவன் மாயைக்குள் அகப்படான். மாற்றளிக்க வல்லாதே அல்லவோ. அனைத்தையும் அடித்தவன். பெண்களில் அறிவிலிருந்து வரக்கூடிய மாயை, அந்த மாயைக்குள் சிக்காத இறைவனை, மாயவனை பாடையலோர் எம்பாவா என்று முடித்தார். இந்த பாசுரத்தின் கூற்றுப்படி இறைவனின் ஓசையால் நாம சங்கீர்த்தத்தின் ஓசையால் அல்லது ஒருவர் சொல்ல கேட்கின் உடலில் இருக்க நோய்கள் தீரும். ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் மாயவினும் நோய் தீரும். அனைத்துக்கும் வித்தானது அனைத்துக்கும் வித்தானது கர்வம். ஆன்மீகத்திற்கு கர்வம் தேவையற்றது. இந்த கர்வமெனும் தாமோகுணம் பெண்களிடம்தான் அதிகம் உண்டு என்கிறார். இதை கீதையிலே 700 ஸ்லோகங்களாக சொல்லிவிட்டான் கண்ணன். அதற்கு இடமளிக்கலாகாது என்பது போல் ஆண்டாள் பாசனம் அளிக்கிறார். கர்வம் எனும் கர்மவினை தீரும். கர்வத்தின் அடிப்படை நினைவு. நினைவின் செயலாற்றல் கூடும். நினைவின் செயலாற்றல் என்பது மனோநிலை தவறிய நிலையில் உள்ள மனிதர்களுக்கு மனது நோய் தீரும். பித்து மூளைக்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் இரத்த ஓட்டங்களின் நிலை சீராகும். மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கசிவுகள் குணமாகும். மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கட்டிகள் குணமாகும். மருத்துவ முறைப்படி 1/4 பங்கு செலவும் 3/4 பங்கு பாசுரத்தின் மகிமை. இரத்த குழாய்களின் அடைப்பு சீராகும். இரத்த குழாயின் அடைப்பினால் அடிப்பாதத்தின் வலி ஏற்படும். அடிப்பாதத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிப்பாதத்தில்
ஏற்படக்கூடிய இரும்பு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த பாசுரம் வாசிப்பின் குறையும் பூரணமாக நீங்கும். வெடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், கால் வெடிப்பு, இரத்த கசிதல், பல் ஈறுகளினால் ஏற்படும் துர்நாற்றம் விலகும். அங்கு கூட இரத்த ஓட்டம் குறையும் இக்குறைகள் வரும். அழுத்தமான மனோநிலையில் கர்வம் என்பது பெண்கள் மனதில் மறைந்திருக்கும். அதாவது பகைமை, இன்னாரை இன்னார் அழித்தே தீர்வோம் என்பது. அந்த பகையினால் கர்ப்பப்பையில் இரத்தோட்டத்தின் குறையால் 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். இது மருத்துவ உலகத்தினால் காண இயலாது. அதுபோல் பிரிக்கப்படும் வேளையில் நிற்கக்கூடிய கர்ப்பங்கள் பிண்டமாக வெளியேறும். குறை பிரசவமாகும். இந்த குறை பிரசவ சம்பந்தமான நோய்கள் இந்த பாசுரத்தினால் தீரும். இந்த பகையை எண்ணக்கூடிய வல்வேலை என்னும் ஆணையை இறைவன் இங்கே சீர் செய்கிறான். இந்த பாட்டின் மகா தத்துவத்தை, பாசுரத்தின் மகா தத்துவத்தை பாருங்கள். திருமணத்திற்கு முன் பெண்களில் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை பக்தியின் பொருட்டு சீர் செய்வதாகவும் இந்த பாசுரத்தை ஆண்டாள் இணைந்திருக்கிறார். இறைவனை காண்பதற்கு தடையாக இருப்பது கர்வம். கர்வத்தின் வழியே வருவது கோபம். கோபத்தினால் வருவது மன உளைச்சல். இவை அனைத்தும் ஷட்வோகம் நிறைந்த பெண்ணாகியிருப்பின் விலகும். ஆயினும் பெண்கள் அனைவரும் தாமோ குணத்திலே இருப்பதாக பகவத்கீதையில் சொல்கின்றார். அந்த பகவத்கீதையில் ஏற்பட்ட குறையை லட்சுமியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தின் வழியே சீர் செய்கிறாள். அதுதான் இந்த 15வது பாசுரம். கோபியர்களுக்கு பாடி முக்தி, கோபியர்களுக்கு பாடியதின் முக்தி, கோபர்களுக்கு கேட்டு முக்தி. தமோகுணம் ராஜோகுணம் விலகி மனம் சத்துவகுணத்திலே லயமாகும் என்பது இந்த பாசுரத்தின் பொருள். வல்லானை மாயானை, வல்லானை எனை பாடையோர் அம்பாவா என்று முடித்தாள். வல்லானை மாயனை பாடையோர் அம்பாவா என்று இதற்கு முன் பாசுரத்திலே, அதாவது வெள்ளே இளங்கிளியே என்று ஆரம்பித்தாள். கிளிக்கூட ரங்கா சொல்கிறது. அந்த கிளிக்கூட வளரும் இடத்தை வைத்து குறிப்பிடுகிறாள். தூங்குவது நியாயமோ என்பது போல் அந்த வாசகத்தினை பாடி முடித்தாள். குழுவிலிருந்த அரக்கனையும் கொல்லத் தகுந்தவனை இல்லானை கொன்றானை என்றாள்.
பெண்களின் மாயையில் அகப்படுவர்கள் கூட காப்பாற்றக்கூடியவன் என்று முடித்தாள். பெண்ணின் மாயையிலிருந்து விடுபாடு செய்யக்கூடிய இறைவனை பாடுவதாக முடித்தாள். பதினாறாவது பாசனம். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய அதாவது நாயகனாய் நின்ற ஆயர்பாடி பெண்களுக்கு நாயகனாய் அனைவருக்கும் தலைவனாய் என்பது பொருள். தெய்வமாய் என்பது பொருள். நாயகனாய் நின்ற நிற்க கிடக்க கொடுக்க. அங்கே நாயகனை நின்ற கோலத்திலே வர்ணிக்கின்றார். மேலுலகத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தநாதன் கீழே இறங்கி வந்து கோபியர்களுக்கு நாயகனாய் நிற்கின்றான் என்பது பொருள். எத்துணை 1000 கோபியர்கள் இருந்தாலும் அத்துணை 1000 கோபியர்களுக்கும் ஏகாந்த சேவை அளித்து தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நாயகனாய் என்பது பொருள். அவர்களின் பாசனத்தில் மயங்கியவனை நின்ற அங்கே மயங்கி நின்றான் என்பது பொருள். இந்த நாயகன் எங்கு வளர்ந்தார்? நந்த கோபனுடன் வளர்ந்தார். நந்த கோபனுடைய அத்துணை கோபியர்மார்களுக்கும் ஏகாந்த தலைவனாய் நந்த கோபனுடைய கிரகத்தில் இருப்பினும் மற்றவர்களுக்கு சொந்தமாகின்றார். இங்கே நந்தகோபனுக்கு மட்டும் என்பது பொருந்தாது. ஆகவே நந்தகோபனுடைய கிரகனும் வீட்டை கோயிலாக்கின்றான். கோயில் காப்பாளி. நந்தகோபனுடைய வீடு திரு மாளிகையாகிறது. திருமாளிகை என்பது இறைவன் இருந்து உறைந்து தங்குமிடம். இறைவன் இருந்து உறைந்து தங்குமிடத்திற்கு பெயர் கோயில்.
அதற்கு திருமாளிகை என்றும் பெயர். அந்த ஊரே திருமாளிகை தானே ஆகின்றது. கோயில் காப்பாரி, இந்த திருமாளிகையும் காப்பாற்றுபவன், அதை சுற்றியிருக்கக்கூடிய கோபியர் கோபர்களை காப்பாற்றுபவன். எத்தனை ஆயிரம் உயிர்கள் இருப்பினும், உயிரினங்கள் இருப்பினும் அசைவன அசைவற்றவை இவைகளை காப்பாற்றுபவன். இவரிடத்திலே திருக்கோயிலுக்குள் புகுந்து அனுமதி வேண்டும் என்பது போல் அமைத்து கண்ணாலோ கையின் செய்தியாலோ காட்டி நிற்பதாகவும், அடுத்து கையால் கண்ணால் செய்கையை எதிர்பார்த்து நிற்பது போலவும், அடுத்து ஒரு வாயில் நிலையை கடந்து இரண்டாவது வாசலுக்கு செல்வதாக கொடி தோன்றும் தோரண கொடி தோரணம் துகில் கொடிகள் என்பது பொருள். கொடி தோன்றும் துகில் கொடிகள் விளங்கி இருப்பதாக பொருள். இங்கே துகில் கொடிகள் என்பது பின் முதுகுத்தண்டை குறிக்கிறது. குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவதாகவும் அமைகிறது. அந்த வாசல் கதவுகள் திறந்து சுவாசம் மேலேற அதை அழைப்பதாக இட சுழுமணக்கள் தோரணங்களாக அமைவதாக இங்கே பொருள். அதாவது இடது நாசி வலது நாசி வழியே உள்ளிருக்கக்கூடிய காற்றின் ஓட்டத்தை தோரணங்களாக பாவிக்கின்றாள். துகில் கொடி என்பது முதுகுத்தண்டின் ஏற்ற நிலை. ஏற்றத்தின் நடுபகுதி குதவெனும் திட்டத்தில் உண்டு. கொடி தோன்றும் என்பது மேல்வாரியாக துகில் கொடிகள் விளங்குவதாய் பொருள்படும்படி பாடியிருக்கிறார். தோரணம் அங்கே
மஞ்சள் நிற தோரணங்கள் தொங்குவதாக பொருள். வாசற்காப்பானை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானை முதுகுத்தண்டின் அடியில் இருக்கக்கூடிய குண்டலினி மகாசக்தி எழும்பக்கூடிய இடா பிங்கள சுழுமுனிகளை இடா பிங்கள சுழுமுனா முனைகளை காப்பவனே. அதுதான் இங்கே பெண்கள் அவ்வாசலை இறைவன் இருக்கும் வாசலை அடைந்ததாகவும் அங்கே துகில் கொடிகள் நிற்பதாகவும் தோரணங்கள் கட்டியிருப்பதாகவும் வாயில் காப்போனி அந்த திருவாசலை காக்கக்கூடிய துவாபாலகர்களை குறிப்பிடுகின்றது. கோவில் எனும் போது துவார பாலகர்கள் தேவை. மானிடனுக்கோ புதன் என்ற இடத்திலே இறைவனே அந்த காப்பு வேலையை செய்கின்றார். மணிக்கதவும் தாழ்த்திறவாள் மணிக்கதவும் தாழ்த்திறவாள் கோயிலின் வாசலில் அமைந்த கதவுகள் மணிக்கதவம் ஆகின்றது. மணிக்கதவம் என்பது நவரத்தினத்தால் இழைக்கப்பட்டது என்பது பொருள் அல்ல. அந்த கதவுதனை தாங்கியிருப்பது கிங்கண அசுரர்கள், கிங்கண தேவர்கள். அதனால்தான் என்னவோ வாசற்கதவுகளில் ஆலயத்தில் சிற்பங்களால் செதுக்கப்பட்டு வெள்ளி எடைகளாக ஓடவிட்டிருப்பார்கள். அந்த வெள்ளியோ தங்க எடைகளால் ஓடப்பட்ட கதவுகளை தான் இங்கே மணிகதவும் தாழ்த்திறவாய் என்கிறாள். இறைவனின் கதவுகளுக்கு தேவர்களே காக்கும் பாலகர்களாக இருக்கின்றார்கள். அதற்காக ரத்தனத்தினால் இழைக்கப்பட்ட கதவுகளுக்கு மணிக்கதவம் என்று பெயர். இந்த மணிக்கதவம் மனித சரீரத்திலே பிட்டத்தின் கீழ், அதாவது புதவெனும் பகுதியில் மலம் கழிக்கும் இடத்திலே குண்டலினி சக்தி மேல் எழுந்த இறைவனே நேரடியாக தாழ்த்திருவது போல் பொருள் கொள்ள வேண்டும். இது ஆன்மீக கருத்து. பாசனத்தின்படி ஆண்டாளுடன் உடன் சேர்ந்து அனைத்து பாவையர்களும் கோயிலில் முன் நின்றதாகவும் கொடிகளும் தோரணங்களும் கட்டப்பட்டு அங்கே துவாரபாலகர்கள் திருவாசலை காப்பதாகவும் அங்கே மணிக்கதவும் இருப்பதாகவும் அந்த தாழ்தனை திறக்க வேண்டும் என்றும் சொல்வது போல்
மணிக்கதவும். மணிக்கதவும் என்பது தேவர்கள் ரூபமாகும். தேவியர்கள் ரூபமாகும். அதற்கு பின் பள்ளியறையனும் மணிமண்டபத்தில் இறைவன் பள்ளி கொண்டுள்ளதாக பொருள். பள்ளி கொண்டிருக்கும் இறைவன் மணிக்கதவின் முன் துவாரபாலகர்களை மேற்பார்வைக்கு அமர்த்தியதாகவும், இறைவன் உள்ளிருந்து மணி ஓசை எழுப்பின் இக்கதவை துவாரபாலகர் திறக்க வேண்டும் என்பது பொருள். மணிகதவும் இப்படியும் ஒரு பொருள். ஆன்மீக சிந்தனைப்படி புதத்தின் வழியே ஓடக்கூடிய விண்வெளி மகாசக்தி எழுமிடத்திற்கு தாழ் கதவு தாளிடப்பட்டுள்ளது. அதை திறந்து ஆன்மீக சக்தி உள்ளே புக வேண்டும் என்பது பொருள். திறந்து தாழ் திறவாய், தாழ் திறந்து துவாரபாலகர்கள் வந்திருக்கக்கூடிய பெண்களை வஞ்சனை நிறைந்தவர்கள் என்று நினைக்கக்கூடியிருக்கும். இந்த பெண்களை போதனைக்கு கூட ஒப்புமையாக சேர்த்திருக்கலாம். சரி, நீங்க போதனைக்கு ஒப்பானவர்கள் அல்ல. ஆயர் சிறுமியோர் முக்கு ஆயர் சிறுமியர் ஆயர்களுக்கு ஆயர்பாடு பெண்களுக்கு இடக்கை வழக்கை எதுவென்று தெரியாத இளைய வயிற்றில் பிறந்த சிறு பெண்கள் அவர்கள் போகும் காரியம் என்ன ஏது என்பது ஆயர் சிறுமியோர் முக்கு அரை பறை ஒளி செய்யும் வாத்தியத்தை அடித்தல் என்பது பொருள். அரை ஒளி செய்தல். முதுகுத்தண்டில் பெருநாள் இருக்கக்கூடிய குண்டலி சக்தி ஆதில்லை குண்டலி மகாசக்தி புருவத்தில் மத்தியில் என்பார். ஆனால் எழும்புவிடம் திட்டம்தான். எழுந்திருக்கும் சமயம் ஓ என்ற ஒலியோடு இம்மை சேர்த்துக் கொண்டு
மேலே எழும். அதற்குதான் அரை பறை. அந்த சத்தத்தினை அறை என்பது ஒலி. அதிலே வரக்கூடிய சப்தம் பறை. மாயின் மணிவண்ணன் ஆச்சரியத்துக்குள்ளான இறைவன்